மேடம் மேடம் இது உங்களுக்கு இந்த இஷ்யூ புரியுதா? நீங்க இந்த கூட்டறிக்கை வெளியிட்டதே ஒரு பெரிய டிராமாங்கறாங்க மக்கள். என்ன வேணா நீங்க அவரு ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவர் வந்து ஒரு தனி தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அப்துல் சமத் சட்டமன்ற உறுப்பினர், இத பத்தி நீங்க விவாதிங்க. அதை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளலங்கிறாரு. நீங்க வந்து அவரு கேட்கிறாரு, இது நாங்க சொல்லலைங்க, இது சொல்லி இருக்கிறதே அறநிலைத்துறை தான் சொல்கிறதுங்கிறாரு. ஆனா நீங்க வந்து உங்களுடைய பொதுச் செயலாளர் வந்து கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில அவர் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து இந்த வலதுசாரி அமைப்புகள் மேடம் அவங்க செய்வாங்கிறது எங்களுக்கு தெரியும். அவங்க வந்து தஞ்சாவூர் அந்த அரியலூர் குழந்தை கேஸ்ல செஞ்சாங்க. செஞ்சீங்க நீங்க அண்ணா யூனிவர்சிட்டில செஞ்சதுக்கு அக்யூஸ்ட புடிச்சீங்களா? இல்ல இல்ல நான் சொல்றேன் போயிட்டு இருக்கு. அதுலதான் அக்யூஸ்ட புடிச்சிட்டாங்க. அது நீங்க மாசு மறுவற்று திமுக ஆட்சி இருக்கா? மாசு மறுவற்று இருக்கா? சரி இருங்க, நீங்க செய்வீங்க, அவங்க உதவி செய்வாங்க. மாசு மறுவற்று தான் திமுக ஆட்சி இருக்கு. சகோதரர் ரொம்ப எதுகை மோனையோட பேசுறாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அண்ணா அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம் பேசுங்க. மிக முக்கியமா நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சொன்னதை முக்கியமா சொன்னோம். இதுல அவரே சொன்னது என்னன்னா, எங்களை அடக்கி வாசிக்க சொல்லி இருக்கிறார் எங்களுடைய முதல்வர். எதுக்காகனா இந்த மாதிரியான வலதுசாரிகள் ராம்குமார் ரவிக்குமார் போன்றவர்கள்லாம் இதை ஒரு காரணமாக வைத்து மக்களை உசுப்பி விடுவார்கள், தூண்டி விடுவார்கள், உணர்ச்சி அப்படிங்கறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நீதிமன்றத்துல கூட வழக்கறிஞர் அரசு என்ன சொல்லிச்சு, பாபர் மசூதி போன்ற சம்பவம் ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக மறுக்கிறோம் சொன்னாங்களா இல்லையா? அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான 144 தடை உத்தரவை நீக்க வேண்டும்னு தான் இவங்க போய் கேட்டாங்களே தவிர நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, நீங்க வெறுப்பை தூண்டும் வகையிலான முழக்கங்களை எழுப்பக்கூடாது, ஒரே ஒரு மைக்கு தான் பயன்படுத்தணும். அப்ப நீதிமன்றத்துக்கும் தெரிஞ்சிருக்குல்ல இவங்க என்ன மாதிரி வெறுப்பை தூண்டி விட்டு மக்களை கிளர்ச்சி செய்ய வைப்பார்கள் தெரியுது இல்ல. அந்த உள்ளூர் மக்களின் ஆதரவு அந்த நாளில் இல்லை. அவர்கள் எல்லாரும் கொண்டு வரப்பட்டவர்கள், வேற வேற ஊர்ல இருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட 20-25 நாட்களாக வெளியூர்ல இருந்தெல்லாம் மக்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க நமக்கு சொல்லி இருக்காங்க. அதனால அது அப்புறமே தனியா கேட்டா சொல்லிடுவாரு. எப்படி அம்மா வந்து பேசுறாங்க, அண்ணே உங்க கூட சண்டை போடுற மாதிரி அவங்க ஆள் கிடையாதுன்னு கொஞ்சம் அவங்கள பேச விடுங்க. அதனால எப்படி இவர்கள் அந்த சனாதனர்களின் கைப்பாவையாக இருக்கிறார்கள் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். அதனால்தான் நம்முடைய முதல்வர் இதை உணர்ச்சி பூர்வமான விஷயமாக ஏன்னா நாம பேசுறதை விட நீங்க ஒரு பொது தளத்துல பேசும்போது அவங்க வந்து இந்த அரசாங்கம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், எங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை இல்ல, இவர்கள் தான் தூண்டிவிட்டார்கள், அவர் இதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று ஒரு எம்எல்ஏ கேட்கும் போது அதை குறித்து பேசாமல் இந்த அரசாங்கம் கடந்து செல்கிறது. இந்த போர்டை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னது நாங்க கிடையாது, ஆட்சியர் தான். இந்த இடத்துல இப்படியான ஒரு இந்த கந்தூரி கொடுக்கக்கூடிய நடைமுறையே இல்லைன்னு சொன்னது நாங்க கிடையாது, இதை சொன்னது அறநிலையத்துறை தான் அப்படின்ட்டு அவங்க காட்டுறது எல்லாமே அவங்க ஏதோ அச்சடிச்சுட்டு வந்த பேப்பர் காட்டல, அவங்க காட்டுறது எல்லாமே அரசாங்கத்தின் பேப்பரை காட்டுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, எங்களுடைய முதலமைச்சர் வந்து அமைச்சரை அடக்கி வாசிக்க சொல்லி இருக்கிறார் அப்படின்ட்டு அமைச்சர் சொன்னாருன்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க என்ன குற்றச்சாட்டு வேணாலும் வைங்க, நாம பேசுறதுக்கும் முதல்வர் பேசுவதற்கும் முதல்வர் நடவடிக்கை எடுப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்க முடியும். ஏனென்றால் ஒரு தமிழ்நாட்டுக்கே பொறுப்பாக இருக்கக்கூடியவர் எந்த விதத்திலும் உணர்ச்சிகளை உருவாக்கி விடக்கூடாது, இங்கே ஒரு கலவரத்தை உருவாக்கி விடக்கூடாது, பிஜேபியோ வலதுசாரிகளோ சனாதனர்களோ சங்கிகளோ நினைப்பதை போல் இந்த தமிழ்நாட்டை மாற்றிவிடக் கூடாது என்கின்ற அந்த பாதுகாப்பு உணர்ச்சியில் தான், அந்த உணர்வில் தான் நம்முடைய முதல்வர் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் இப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாருங்கிறத நான் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன். ஆனால் நீங்க என்ன வேணுமாலும் குற்றச்சாட்டு சொல்லுங்க, அப்படி சொல்லிதானே மக்களை உசுப்பேற்றுவதுதானே இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதை தவிர இன்னொன்னு எத்தனை இல்ல எத்தனை பட்டியலே இருக்குப்பா. இவர்கள் இந்த குழுவை சேர்ந்தவர்கள் RSS அமைப்பின் தலைவர்
அவர் ஒரு விஷயத்தை சொல்றார், இந்தியாவிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள் சிறுபான்மையினர். அதற்காக ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவே உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இஸ்லாமியர் வழிபாட்டு தலங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்க வேண்டும் அப்படிங்கறத அவங்களோட மிகப்பெரிய இலக்காக இருக்கிறதுங்கிறத நீங்க மறுத்து விடவே முடியாது. இன்னொன்னு, இந்த சிக்கந்தர் தர்காவுக்கு கீழே தோண்டி பார்த்தா அங்க ஒரு இந்து கோயில் இருந்திருக்கலாம். அந்த இந்து கோயிலுக்கு அப்படி எப்படி இருக்கும்? அது பாறைக்குள்ள எப்படி? இல்ல எந்த இடத்திலும் இவர்கள் தர்காவில் மசூதி ஆனா அவங்க உடைக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப பேசும்போது ராம ரவிக்குமார் பேசுனத கேட்டீங்களா நீங்க? கேட்ட இதற்கு கொஞ்சம் அது வந்து கபர்ஸ்தான்ட்டாரு, அத உடைக்கணும்ங்கறாரு அவரு. அதான் உடைக்கணும் நான் சொல்லல சார், அகற்றணுமா? இடமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறது. இந்த கபர்ஸ்தான்ங்கிறது நம்முடைய தமிழ் முறைப்படி சித்தர்களோட சமாதின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அவர்கள் ஒரு முழுமையான வாழ்வை வாழ்ந்து ஒரு நிலையை அடைந்த பின்பு அவர்களை இறையாக கொண்டாடுவது என்பது ஒரு நம்பிக்கை. அதை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இவங்க ஏன் அதுல தலையிடுறாங்க? அப்ப சித்தர்கள் சமாதின்னு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இடமாற்றம் செய்யணும்னு ஒரு வார்த்தையை ஆரம்பிச்சா, இந்து கோயில்கள் எல்லாவற்றிலும் சித்தர் சமாதி இருக்கு, அதையெல்லாம் அகற்றணும்னு சொல்ல முடியுமா? அது சமாதி பரியல் கிரவுண்ட் அப்படிங்கிறார்ல, அப்ப சித்தர்கள் சமாதியை நீங்க வேற என்ன சொல்வீங்க? ஓகே 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 ஓகே.